Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினியோடைய டைட் பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ண போகிறாருன்னு அந்த வீடியோ இருக்குது. அவருக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங் சொல்லி கொடுத்துட்ட பிறகு கிரவுண்ட் ஸ்பேஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பண்ணிட்ட பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட டைட் பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் ஹுண்டா எக்ஸென்ட். அவருடைய பில்லர் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டுங்க. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா நானே ஆக்சுவலாக ஒரு 4 to 5 டைம்ஸ் அவருக்கு பண்ணி காட்டிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நிறைய கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்ட பிறகு தான் இந்த இடத்துல பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு பயங்கர டைட் பார்க்கிங் ஸ்பேஸ். ஓகே, ஸ்லோவாக அங்கே பார்த்தீங்களா, இல்லை மெதுவாக மூவ் பண்ணுறாரு. நீங்களே பார்க்கலாம், பயங்கரமான டைட் பார்க்கிங் ஸ்பேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணணும், சைடு மிரர் கண்ட்ரோல், ப்ளஸ் வெஹிக்கிள் வந்து ஆக்சிலரேஷனே யூஸ் பண்ணாமல் மெதுவாக பிரேக் அண்ட் கிளச் மெத்தடில் மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கரெக்டாக ப்ராம்ப்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வெஹிக்கிளை அழகாக எடுத்துட்டார். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் இருக்குது, இந்த ட்ரீஸ் இருக்குது. அவரோட பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள், இதுதான். பக்கத்தில் ஒரு பெலினோ இருக்காங்க. இந்த குரூஷியலான இடத்துல இந்த எக்ஸன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சிடான் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம எந்த ஒரு கேல்குலேஷன் மெத்தட் இல்லாமல் உள்ளே பார்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவர் பார்த்திங்கன்னா இப்போ ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு ஸ்லோவாக நான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மெதுவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் படி பில்லர் டு டெயில் லைட் மேட்சிங் கேல்குலேஷன், ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் கேல்குலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லர் கேல்குலேஷன். ஸ்லோவாக ஃபஸ்ட்டு மெதுவாக இன்ச்சிங்சாக வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மெதுவாக சைடு மிரர் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டுருக்காரு. நான் வெளியே இருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். என்னோடய ஹெல்ப் இல்லாமல் மெதுவாக எடுக்கிறாரு. ஸ்லோவாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 inch தான் கேப்பே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, மெதுவாக அங்கே பாருங்கள், கேல்குலேஷன் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக பண்ணோன்னா. ரைட் சைடு ரொம்ப போனாலும் மோட்டரில் இடிச்சிருவார், அந்த பைப் உடஞ்சிரும். லெஃப்ட் சைடு வந்தால் பில்லர் பைப் இருக்குது, அதை உடச்சிருவார். ஸோ இதை எப்படின்னா மெதுவாக அந்த என்ன சொல்கிறது, க்ரீப்பிங் ஃபங்க்ஷனில் மெதுவாக எடுத்துகிட்டு வராரு. பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் பாருங்கள், செம்ம டைட் ஆக்சுவலாக இந்த பார்க்கிங் ஸ்பேஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் கேல்குலேஷன் மிஸ் ஆனாலும் வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகிடும், இல்லைன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு இது மேலே நம்ம உடச்சிருவோம். அங்கே பாருங்கள், ரைட் சைடு பாருங்கள் எவ்வளோ கார்னர் பாருங்கள். அங்கே பாருங்கள், மெதுவாக க்ரீப்பிங்கில் தான் வரணும், வேறு ஆப்ஷனே இல்லை இங்கே. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ரைட் மிரர் லெஃப்ட் மிரர், ரைட்டு மிரர் லெஃப்ட் மிரர். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக கட் ஆகுது பாருங்கள் வெஹிக்கிள். ஸ்லோவாக கொஞ்சம் விட்டால் கூட ரைட் சைட் டைலைட் வந்து பில்லரில் போயிடுச்சிடும். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் பாருங்கள். திருப்பியும் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணி ஃபுல் ரைட் எடுக்கணும். பாருங்கள் மெதுவாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷன்லேயே தான் மூவ் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஸ்லோவாக வெஹிக்கிளை ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு வரணும். பைப் கிட்ட ஸ்லோவாக வராரு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலும் பைப் இடிச்சிடும். ஓகே, இப்போ ஸ்லோவாக அகெயின் டு த பேக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக் போய் அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது லெஃப்ட்டில் ஸ்பேசிங் வேணால் ரைட்டில் ஸ்பேசிங் வேணால் லெஃப்ட்டில். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், அது வந்து ப்ராம்ப்டாக இந்த பார்க்கிங்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா மெதுவாக எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். இப்போ ஸ்லோவாக ரைட் பார்க்கிங்கில் பார்த்துட்டு ரைட் சைட்ஸ் ஸ்பேஸ் வந்து ரைட் மிரரில் வியூ பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆஃப் த பாடி உள்ளே இன்சர்ட் பண்ண பிறகு நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப அலைன்மெண்ட் பண்ணினாலும் கண்டிப்பாக நம்மளால் அலைன்மெண்ட் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள் ஸ்லோவாக திருப்பி இப்போ ஃபஸ்ட்டு. ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஃபுல் ரைட்டு வெஹிக்கிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அலைன்மெண்ட் ஆகுது. ஓகே, ஸ்லோவாக தான் வராங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஸ்லோவாக வந்துட்டார். இப்போ அகெயின் ரிவர்ஸ் கியர் போட்டு அகெயின் இப்போ பேக் டு த ஸ்டேரிங் பொசிஷன். லெஃப்ட் மிரர் ரைட் மிரரில் பார்க்குறாரு, எந்த பக்கம் பார்க்கிங் ஆக்சுவலாக இருக்கிற ஸ்பேஸ் கிடைக்குதோ
அந்த ஸ்பேஸ் வழியாக அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அலைன்மெண்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸ் வியூவர்ஸ். இந்த மாதிரியான இடத்தெல்லாம் நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயினரோ இல்லை கொஞ்சம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோ வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கிங் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் தனியாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட கால்குலேஷன் எல்லாமே மாறிடும். ஸோ உங்களுடைய வெஹிக்கிள் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மெதுவாக பண்ணணும், கால்குலேஷன் புரியணும். உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் மெத்தட் கொஞ்சம் டைட்டாக போடணும். இந்த வீடியோ எதுக்கு போட்டோன்னா, இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்காங்க, மெதுவாக எடுக்கணும். கொஞ்சம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வச்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வழியாக பார்க்கிங் நம்ம அழகாக சார் வந்து அவருடைய பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து பார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.